இந்த கால வேளையில் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது சத்தமாய் படிக்கலாம்? இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பெரிய நம்பிக்கையின் செய்தி. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் கூட பண்ணி வைத்திருக்க வேண்டும். அது கொஞ்சம் வசனம் ஸ்டாண்ட் வச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குமா? பிரைஸ்லர் அதை மறந்துட்டேன். இன்னொரு முறை நாம் அந்த வசனத்தை நானே வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் சொன்னது போலவே இந்த வசனத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் மனப்பாடம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏனென்றால் உண்மையான விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதற்கு இந்த வசனம் ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை? சோர்ந்து போகிறவர்களுக்கு, பிரச்சனைகள் மத்தியில் போகிறவர்களுக்கு, சில விஷயங்களில் சரியான பதிலே கிடைக்காதவங்களுக்கு, இது ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு இது நடந்தது அப்படிலாம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு குடும்பத்தில் சங்கடப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனமானது சில பதில்களை நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே. பவுல் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், யாருக்கு அப்படின்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, எல்லாமே நன்மைக்கு. இந்த வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் இந்த வார்த்தையை மனப்பாடம் கூட பண்ணியிருப்பீங்க. சிலர் சொல்றதையும் காது வழியாக கேட்டிருக்கலாம். ஆனால் அது சிலருக்கு தப்பா கூட தெரியும். அது எப்படி எல்லாம் நன்மைக்காக முடியும் என்று சிலர் கேட்பது உண்டு. அன்பானவர்களே, நான் பாவம் செய்து என் வாழ்விலே ஒன்று நடக்குமானால் அதற்கு தேவன் பொறுப்பு அல்ல, அது நானே பொறுப்பாளி. ஆனால் நான் தவறு செய்யவில்லை தான், ஆனாலும் நான் உபத்திரப்படுகிறேன் என்று வரும்பொழுது அது நன்மைக்காகவே தேவன் அனுமதிக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் தவறு செய்து எனக்கு ஒரு தீமை ஏற்படுமானால் அதுக்கு நானே பொறுப்பாளி. ஆனால் நான் அப்படி ஒன்றும் தவறு செய்யலை, ஆனால் நான் உபத்திரவத்தின் வழியாய் போகிறேன் அப்படின்ற ஒரு இடம் வரும்பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். சகலத்தின் நன்மையை மாற்றுகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த கால வேளையில் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வில் அவர்கள் சந்தித்த தீமைகளை அவர் நன்மையாக மாற்றியிருக்கிறதை நாம் வேதத்தில் பல இடங்களில் நாம் காண முடியும். அவர்களுக்கு அவர் செய்ய முடியுமானால் நமக்கும் அவர் செய்ய முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் சில விஷயங்களை, தீமைகளை நன்மையாக நமக்கு மாற்றியிருக்கிறார். நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். அதற்கு சாட்சிகளும் உண்டு. வேதத்தில் யாருக்கு அது நன்மையாக, எல்லாருக்கும் இல்லை. 2 காரியத்தை பவுல் சொல்றார். ஒன்று, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என்று எழுதப்படும். தேவனால் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். இன்னொன்று, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கு. ஆண்டவரை நேசிக்காதவங்களுக்குலாம் இல்லை, ஆனால் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவங்களுக்கு, இன்னொன்று அவரால் அழைக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யுதுன்னா நடக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்பதை அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை சோர்ந்து போகாமல் இதை கை கொள்ளவும் அன்போடு உங்களை கேட்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வேதத்தில் வாசிக்கிற போது நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் படிக்கிறோம் இல்லை? நன்மையாக அப்படின்னு சொல்லாமல் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்ற அந்த வார்த்தை வருது இல்லை?
அதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க அன்போடு உங்களை கேட்கிறேன். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? நன்மைக்கு ஏதுவாக அப்படின்றதுக்கும் நன்மையாக அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, பாருங்க, நன்மையாக அப்படின்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடும், அது நன்மைன்னு தெரிஞ்சிடும். நன்மைக்கு ஏதுவாக அப்படின்றது நன்மைன்னு என்ன செய்யாது, தெரியாது. நன்மைக்கு ஏதுவாக, நன்மைன்றது அதுதான் நன்மை. நன்மைக்கு ஏதுவாகன்றது பின்னாடி தான் நன்மை, ஆனால் முன்னாடி அதுக்கு ஏதுவாக, அதுக்கு முன்னுதாரணமாக, அதற்கு அடையாளமாக என்ன செய்யுதுன்னா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பவுல் அப்படித்தான் சொல்றாரு. ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்கிறாரு, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ சகலமும்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த வார்த்தையை சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தேவனால் அழைக்கப்பட்டிருந்தா, ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருந்தால், உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு விஷயம் அது இப்பொழுது நன்மையாக தெரியாது, அது தீமையாக தெரியும், தவறாக தெரியும், பிரச்சனையாக தெரியும், போராட்டங்களாக தெரியும். ஆனால் அது வருங்காலத்தின் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்காக இந்த நாட்களிலே அது என்ன செய்து நடைபெறுகிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கிறது என்று பவுல் ரொம்ப ஆழமாக சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும், அது இந்த சகலம்ன்ற வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குன்னா, எல்லாம்னு அர்த்தம் இல்லை, அப்படித்தானா? எல்லாமே அப்படிதான். ஆமென், ஸ்தோத்திரம். பர்டிகுலராக அப்படி இல்லை, எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் தோணும் நிறைய விஷயம், உங்களுக்கு எனக்கும் தோணும், இது கூட நன்மைக்கு எதுவாக என்ன நடக்கும், நம்மளால் விளங்கிக்கிடவே முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இது, எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய கஷ்டம், இது எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தான் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு அது புரியாது. யார்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. இது என்னையா நன்மை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏற்ற நாள் வரும்பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக தேவன் என்ன செய்வார்னா மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்புறவங்க இருந்தால் கை வைத்து தலையில் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நன்மையாக தேவன் மாற்றுகிற விஷயங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். கடைசியாக அந்த வசனத்தை அவர் முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு சொல்றார், அது நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் அறிந்திருக்கிறார், அவரோடு நம்மையும் சேர்த்து கொள்கிறார். நாமளும் அறிஞ்சிருக்கிறோம் நம்பிக்கையில் அவர் சபைக்கு எழுதுகிறார். நாம் அதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அறிந்திருந்தால் சந்தோஷம், அப்படி அறியவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா அறிந்து கொள்ளுங்கள் சொல்றார். அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம். சகலமும் உங்களால் சொல்ல முடியுதா? பிரைஸ் எல்லாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சுகவீனம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, சண்டைகள் வரும்பொழுது, மற்றவர்களால் அவமானப்படுத்துகிற பொழுது, சில இழப்புகள் வருகிற பொழுது, அது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போதாவது சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வீர் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே நீர் தீமை செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே ஆனால் வெளியில் பார்த்தா அது தீமை தான். ஆனால் ஆண்டவரே அந்த தீமையை நீ நன்மையாய் மாற்றுவீர் என்பதை நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன்னு கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவர் செய்த, ஆமென், ஸ்தோத்திரம், தீமைகளை நன்மையாய் மாற்றின சில விஷயங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். 3 காரியம் சொல்கிறேன். 1, பிசாசின் வல்லமைகளை, நமக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் வல்லமைகளை, அந்த விஷயத்தை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். 2, மனுஷருடைய வல்லமைகளை நமக்கு எதிராக எழும் பொழுது அதை நன்மையாக மாற்றுகிறார். 3, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தீமையாக வரும்போது அதை அவர் நன்மையாக மாற்றுகிறார். வேதத்திலிருந்து இதற்கான உதாரணங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பிசாசு, அவனுடைய வல்லமை, பிசாசு நமக்கு எதிராக எழும்புவானா என்ற ஒரு கேள்வி. பிசாசு நமக்கு எதிராக எழும்புகிறானா? பிசாசு தீமை செய்வானா? தீமை செய்வானான்ற இல்லை, தீமைத்தான் செய்வான். பிசாசு ஒருபோதும் நன்மை செய்வதில்லை.
அவன் எப்போதும் நன்மைக்கு ஏதுவாக அவன் சிந்திக்க கூட மாட்டான். பிசாசு எப்போதும் நன்மை செய்யும் எண்ணம் அவனுக்கு மனதில் கூட வருவதில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே ஊறி போன ஒன்று தீமை செய்வது மட்டும்தான். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனை பற்றி பைபிள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. அவன் யாருக்கும் நன்மை செய்யணும், யார் இந்த கணக்கால் யாருக்கெல்லாம் நன்மை செய்யலான்னு பட்டியல் எடுக்கிற ஆள் கிடையாது. லிஸ்ட் எடுக்கிற ஆள் இல்லை, யாருக்கெல்லாம் அந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். இயேசுவும் சுற்றி திரிகிறார், பிசாசு சுற்றி திரிகிறான். ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில என்ன வித்தியாசம்னா, அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார், பிசாசு எவனை விழுங்கலாபம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். இயேசுவுக்கும் பிசாசுக்கு இடையில அதுதான் வித்தியாசம். அவர் எப்போது நன்மை செய்கிறவராகத்தான் அவருடைய மனதிலும் எண்ணம் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். மனிதர்களை கவனித்து பார்க்கிறார். அவர் மாம்சத்தில் உயிரோடு இருந்த போதும் அதைத்தான் செய்தார். போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை குணமாக்கினார். அவரையே பார்க்காதவர்களை இவர் பார்த்து அழைத்தார், இவரே அவர்களை பார்த்து அழைத்தார். இவன் இயேசுவிடத்தில் வருவதற்கு தயங்கினவர்களை கூட தேடி போய் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். நன்மை செய்கிறவர் இயேசு. பிசாசு தீமை செய்கிற எண்ணம் தான் மனதிற்குள் எப்பொழுதும் அவனுக்கு இருக்கிறது. அதை தவிர அவனுக்கு நல்ல எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை. அதிலும் குறிப்பாக தேவ ஜனங்களை அல்லது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களை, இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று முன் வருகிறவர்களை, நித்திய ராஜ்யத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களை தான் மிக கவனம் வைத்து பிசாசு அவன் கவனம் செலுத்துகிறான். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாய் வாழ வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு பிசாசின் சோதனைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்திலையும் கர்த்தர் வெற்றியை தருவார். அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். உண்மையாய் வாழ வேண்டும் என்பவர்களை பிசாசு கவனம் செலுத்துகிறான் என்பதனால எதற்கு போய் பிசாசிட்ட வம்புழுக்க வேண்டும், அவனோடு சமரசமாய் போய்விடலாம் என்று எண்ணி விடாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவருக்காக வாழணும், உண்மையாக வாழணும் நினைக்கிறவங்கள குறி வைக்கிறான் சாத்தான்னு பயந்து போய் வேண்டாம், அவங்ககிட்ட மட்டும் வம்புழுக்க வேண்டாம். பிசாசே, உனக்கு எனக்கு எந்த விதமான வம்பு தும்பு கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே வழியில் போயிடுவோம். நான் உனக்காக ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், எதிராகவே நிற்க மாட்டேன், என் மேலே கவனம் செலுத்தாத, நான் அப்பப்போ சர்ச்சுக்கு போவான் வருவேன், ஆனால் வம்புள்ள தான் அப்படின்னு அவன்கிட்ட சமரசம் பண்ணிக்கிடாதீங்க. ஹலோ, அவன் எதிர்த்தாலும் சரி எதிர்த்து நிற்போம். கொஞ்சம் பேர் சொல்லவே இல்லை. சிலருக்கெல்லாம் சாத்தானை கண்ட பயம், எதுக்கு பாஸ்டர் வம்பு, அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட வம்பு தும்பு வச்சுக்கிட வேண்டாம், மோசமான ஆள், அதனால் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி என்ன செய்வோம் நிற்போம் அப்படின்னு நினைக்கிற ஆள்லாம் நிறையா இருக்குது. பிரச்சனைன்னு வந்தால் தான் விசுவாசத்தில் எவ்வளோ உறுதியாக நிற்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு முன்னாடி கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரில. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாடக குழுவினர் அவங்க ஒரு நாடகத்தில் நடிக்கணும். அதில் பல வேஷம் இருக்குது. ராஜா ராணி வேஷம், ஒருத்தன் பிசாசு வேஷம், இப்பெல்லாம் நிறைய வேஷம் போட்டு அவங்க ஸ்டேஜுக்கு போகணும். ஸ்டேஜ் பக்கத்தில் அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, இன்னொரு இடத்துலேருந்து போகணும். அந்த நாடகம் ஆரம்பிக்க முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அங்கே போகிறாங்க, லேசாக மழை தூறல் வந்துருச்சு. அங்கே ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே மழைக்கு ஒதுங்கிறதுக்கு பக்கத்தில் ஒதுங்கினா அது ஒரு சர்ச்சு. அங்கே சர்ச்சு நடந்துகிட்டே இருக்குது. ராஜா ராணி எல்லாரும் அங்கிட்டு ஓடிட்டாங்க. பிசாசு மட்டும் நேராக சர்ச்சுக்குள்ளே போயிட்டான். வாசலில் போய் நிற்கிறான் பிசாசு. பாஸ்டர் பார்க்குறார், பிசாசு அது மாலை நேரம் வேறு, இருட்டாக வேறு இருக்குது, அதனால் தூறல் வேறு போடுது, கரண்ட் போய் வருது. பாஸ்டர் பார்த்த உடனே இவர் என்னமோ நம்ம இன்னைக்கு அன்னைக்கு தான் அவர் சாத்தானை பற்றியே பேசுகிறார். கர்த்தர் சாத்தானை ஜெயிப்பாருன்ற அவன் நிற்கான். அவனுக்கு நான் பிசாசு வேஷம் போட்டேன்றதே மறந்துட்டான். பாஸ்டர் ஆளாக மைக்கை நிறுத்திட்டு வெளியே ஓடி போயிட்டார். அவன் உள்ளே வந்துட்டான். அவன் உள்ளே வந்தவொடனே பாஸ்டரே ஓடுறாருன்னு விசுவாசி எல்லாம் அவர் பின்னாடி ஓடுது. என்னன்னு தெரில, பாஸ்டரே ஓடுறாருன்னு பார்த்தா பிசாசை பார்த்து அவ்வளோ பேர் ஓடிட்டாங்க. ஒரு வயசான பாட்டியம்மா, அதால் எழும்ப முடியல, உட்கார முடியல, பாவம். அது மெதுவாக எழும்பி சேரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. எல்லாரும் போயிட்டாங்க. வாசலில் பிசாசு நிற்கான். இது எப்படி போகிறதுன்னு தெரியல. அது போய் பிசாசுக்கிட்ட சொல்லுது, ஐயா தயவுசெய்து என்னையை விட்டுரு, என்னைய தப்பாக நினைக்காத, 40 வருஷமாக நான் சர்ச்சுக்கு வாரேன், ஆனால் என்னைக்காவது நான் உன்னைய மறந்தது உண்டா? நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா? ஜெபம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய உனக்கு தீமை செஞ்சதே கிடையாது. என்னைய விட்டுரு சாமி, என்னைய விட்டுரு.
40 வருஷம் விசுவாசி, ஒரு நாள் கூட உனக்கு தீமை செய்தே இல்லை. நான் ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு போவேன், வருவேன், ஆனால் உன் பிள்ளை தான் நான், என்னையை விட்டுருன்னு பிசாசுக்கு பயந்துக்கிட்டு என்னமெல்லாம் சொல்லுது பாருங்க. இன்றைக்கி விசுவாசிகளை பூரா எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா அது மாதிரி ஒரு ஆளை ஒரு நாளைக்கு வர சொல்லி நிறுத்தினா தெரிஞ்சிடும் என்ன விசுவாசமாக இருக்காங்களா இல்லை போலியா வேஷம் போடுதாங்களான்னு. அவன் வந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. எல்லா விதமான அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும்போது நம்ம சொல்கிற நம்பிக்கையின் செய்தி ஓகே. ஆனால் இக்கட்டுன்னு ஒன்று வரும்போது தான் நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருந்தோன்றது நம்மளை அறியாமலே வாய் சொல்லிடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் நிறைய விஷயங்களை சொல்லணும், நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. பவுலும் சீலாவும் ஒரு முறை ஜெபத்துக்காக போகும்போது வழியில் ஒரு பிசாசு பிடித்த பெண் அல்லது குறி சொல்லுகிற ஆவி உடையவள், அவள் குறி சொல்லுகிறவள், அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறதான எஜமான்கள் சிலர் பவுலை பார்த்து அந்த பிசாசு, அந்த அசுத்த ஆவி சொல்லுகிறது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள்னு பவுலை பார்த்து அந்த ஆவி சொல்லுகிறது. பிசாசு அவை துரத்தி விட்டான் இயேசுவின் நாமத்தினால. பாருங்கள், பிசாசின் போராட்டம் பவுலுக்கு எதிராக வருகிறது. பிசாசை ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. இதனாலே அங்கே அந்த எஜமான்கள் தங்கள் ஆதாயமற்று போயிட்டு என்று அவர்களை பிடித்து அடித்து காவலிடத்தில் கொடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிறார்கள். பவுல் நினைக்கிறான், நான் இன்னைக்கு இந்த சிறைச்சாலைக்கு வர்றதுக்கு காரணம் யாருன்னா அந்த பிசாசு பண்ண பெரிய வேலை. நான் ஜெபம் பண்ண தான் போய்கிட்டு இருந்தேன், குறுக்க பிசாசு வந்து என்னையை தடை பண்ணி பிரச்சனையை ஏற்படுத்தி சிறைச்சாலை வரை கொண்டு வந்து நிறுத்திட்டானேன்னு பவுல் ஒருவேளை நினைச்சிருக்க கூடும். ஆனால் அன்பானவர்களே, பிசாசு ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக செயல்படும் பொழுது அது தீமையாக அது வரலாம் ஒருவேளை, ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். பவுலுடைய வாழ்வில் அது எப்படி நன்மையாக மாறினது அப்படின்றத ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். என்ன நடந்துச்சாங்க? பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் அவர்கள் பாடி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் என்ன செய்தது? அசைந்தது, பூமி அதிர்ந்தது, அந்த கதவுகள் திறந்தன, அவங்க கைகளில் இருந்ததான சங்கிலிகளும் கலண்டு கீழே விழுந்தன. அவங்க 2 பேரும் விடுதலை பெற்றார்கள். அவங்க 2 பேரும் இருந்த ஸ்தோத்திரம், கதவுகள் மட்டும் திறக்கல, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாமே திறந்தன. சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான், அங்கே எல்லா கதவும் திறந்து கிடக்கு, எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னா என்னை தண்டிப்பார்கள் என்று பயந்து அவனே கத்தி எடுத்து தன்னை கொலை செய்து கொள்ள தற்கொலை செய்த முயற்சிக்கிறான். பவுல் சொல்றான், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று அந்த பவுல் சொன்ன போது அவர்களை அழைத்து கொண்டு போய் அன்னைக்கு அந்த ராத்திரியில் அவங்களுடைய வீட்டில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்கள் காயங்களெல்லாம் கட்டி அதற்கு மருந்து போட்டு அவனும் அந்த குடும்பத்தாரும் அன்றைக்கு இரவிலேயே ஞானஸ்தானம் பெற்று முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். தேவன் சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறார் என்பதற்கு இந்த சம்பவம் குறிப்பாக பிசாசு நமக்கு எதிராக பிரச்சனை பண்ணும் பொழுது அதை நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது எதுவாக கூட இருக்கலாம், ஆனால் அப்பொழுது அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது நன்மையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. யாருக்குன்னா அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த பவுலும் சீலாவும் சிறைப்பட்ட அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதில் 3 நன்மை நடந்துச்சு. 1, பவுல் சீலாவுக்கு விடுதலை கிடைச்சி. 2வது எது நன்மையாக மாறிட்டுன்னா சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டது, அவனும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க. 3, சிறை கைதிகளும் ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்க, இந்த விஷயம் அதில் சொல்லப்படலை, மற்ற 2 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 3வது அங்கே சிறைக்குள்ள அடைக்கப்பட்ட மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு. ஆமாம், எப்படி தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் அதை கூர்ந்து கவனித்தேன். உண்மையா நம்ம மத்திய சிறை மதுரை இங்கே பக்கத்தில் தான் இருக்கு நமக்கு, இல்லை எங்கேருந்து இல்லாமல் கூட இங்கே வந்து அடைக்காங்க. இந்த சிறை வந்து திடீர் ராத்திரி எல்லா கதவும் திறந்துட்டா என்ன நடக்கும்? எல்லாரும் முட்டி போட்டு ஜோமோன்னு நினைக்கிங்களா? கைதி போகிறோம் என்ன செய்வாங்க? அடைச்சி வச்சாவே குழி தோண்டி வெளியே போகிறான், என்னெல்லாமோ தப்பிக்க பார்க்கான். திறந்து கிடந்தா சும்மாவா விடுவானுமே? அவ்வளோ பேரும் காலி பண்ணி உடனே போயிட மாட்டாங்களா? ஆனால் பவுலும் சீலாவும் இருந்த சிறையில் எல்லா கதவும் திறந்து கிடக்கு, ஒரு ஆள் கூட வெளியே போல. ஆமே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உண்மையிலே அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அன்பானவர்களே, காரணம் என்ன? ராத்திரி பவுலும் சீலாவும் பாடின பாடல்களும் அதன் மூலம் அந்த செய்திகளும் சிறைச்சாலை கதவுகளை மட்டும் திறக்கல, கைதிகளின் மனசையும் திறந்துருச்சு.
அவங்க உண்மையாகவே அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் தப்பி தான் ஓட பார்ப்பாங்க. தப்பி ஓடவில்லை. நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றால் நாங்கள்ன்றது யாருயா? பவுல் சொல்கிற நாங்கள்ன்றது யாரு? பிரைஸ் தி லார்ட். பவுலும் சீலாவும் மட்டுமல்ல, அந்த சிறைக்குள்ள இருக்க அத்தனை பேரும் தான். நாங்கள் எல்லாருமே எங்கே தான் இருக்கிறோம். முதலாவது நாங்கள் அவர்கள் என்று பவுலும் சீலாவும் சிறைக்குள் போகும்போது கைதிகள் நாங்கள்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த கைதிகளோடு இவர்கள் இணைக்கப்பட்டார்கள். இப்பொழுது இவர்களோடு அந்த கைதிகள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் தி லார்ட். பவுலும் சீலாவும் மற்ற கைதிகளைப் போல எண்ணப்பட்டு அடைக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. பவுலும் சீலாவும் இருக்கும் இடத்திற்கு மற்ற கைதிகளும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களும் இவர்கள் விசுவாசத்துக்குள் வந்தார்கள். இவர்களைப் போலவே அவர்களும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். தப்பிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை, இன்னும் அங்கே தான் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு இந்த கால வேளையில் நான் உங்களை பார்த்து அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க தேவன் கிருபை செய்வார். இன்னைக்கு இந்த காலையில் நீங்கள் ஒருவேளை எதையாகிலும் ஒன்றை தீமையாக எண்ணுகிறீர்களா? என் வாழ்வில் ஏன் இந்த தீமை நடந்தது நினைக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்திருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், விசுவாசமாயிருங்கள். அது நன்மையாக மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது, யோபு வாழ்வில் சாத்தான் கொண்டு வந்த தீமை பற்றி பைபிளில் படிக்கிறோம். பிசாசு எப்படி ஆகிலும் யோபுவை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக அவனுக்கு எவ்வளவோ உபத்திரவம் கொடுத்தான். தாங்க முடியாத சுமை, வேதனைகள். அதை படிக்கும்போது நமக்கே மனசுக்கு சங்கடமாக இருக்கும். எவ்வளவு பாடுகள் யோபு வாழ்வில். இதெல்லாம் சாத்தானாலே வந்தது தானே. ஆனால் யோபு கடைசி வரைக்கும் உத்தமமாக இருந்தான். நான் சொன்ன ஒரு வார்த்தை, நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமான்னு. ஆனால் அவனுக்கு தீமையாகத்தான் தெரிஞ்சது. ஆனால் கர்த்தரை மட்டும் விடலை, ஆண்டவரை மறக்கலை. ரொம்ப ஆச்சரியமானது. ஆனால் அழுத அழுகைக்கு கணக்கே இருக்காது. எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, தூங்கி இருக்க முடியாது இல்லையா? பைபிளில் அந்த பிக்சரை கொண்டு வந்துட முடியாது, வார்த்தைகள் தான். கண்ணுக்கு முன்னாடி படமாலாம் இல்லை. ஆனால் பவுலுடைய வாழ்வில், யோபுடைய வாழ்வில் அவன் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமான பாதை. ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினாரா என்றால் ஆமாம், 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. இன்னொன்று, அவன் நீதிமான் என்று நிரூபிக்கப்பட்டான். 3, அனைவரையும் யார் என்று அறிந்து கொள்ளும் வாய்ப்பு யோபுக்கு கிடைச்சிது. ஆமாவா இல்லையா? 3 நன்மை. அவனுக்கு ஏற்பட்ட தீமையை 3 நன்மையாக கர்த்தர் மாற்றினார். யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். முன்னாடியே ஏகப்பட்ட ஆசீர்வாதம். அவன் ஒரு பெரிய குட்டி ராஜாவாக இருந்தான், அவனுக்கு குறைவே கிடையாது. ஆனால் இப்போ 2 மடங்குன்னா யோசித்து பாருங்க, ஒரு பெரிய நன்மை அவனுக்கு. ரெண்டாவது, அவன் அப்போதான் நீதிமான் நிரூபிக்கப்பட்டான். பிசாசு வெட்கப்பட்டு போனான். உண்மையாவே நீதிமான் என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். யோபு யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நண்பர்கள்லாம் தப்பாக நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தெரியுது, யோபு நீதிமான்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. சாத்தானுக்கும் நான் நிரூபிக்கப்பட்டாச்சு, உலக மக்களுக்கும் நான் நிரூபிக்கப்பட்டாச்சு. எல்லாரும் நினச்சிருப்பாங்க யோபு உண்மையாகவே நீதிமான் தானான்னு. எல்லாரும் சொல்கிறத வச்சு அவங்களும் சந்தேகப்பட்டிருப்பாங்க. சந்தேகப்பட்டவர்கள் கூட யோபு நீதிமான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. 3வது, இவன் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். கஷ்டம் வந்தால் தான் உன் நண்பர்கள் யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி 4 பேர் நிற்பாங்க. ஆனால் கஷ்டம் வரும்போது நம்மளை சுற்றி 4 பேர் இருக்காங்களான்றது தெரியும். யோபு இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். தன் சிநேகிதரெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் என்ன காயப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவனை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க, தனிமையில் நிற்கிறான். அவன் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டவர்கள் பலர் இப்போது அவனோடு இல்லை. அவன் உடன்பிறப்புகள் அவனோடு இல்லை. அவனுடைய நண்பர்கள் அவனோடு இல்லை. அவன் கூட இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். எவ்வளோ வேலைக்காரங்க, எல்லாரும் செத்து போனார்கள். நான் ஒரு மாத்திரம் தப்பி வந்தேன்னு சொன்னானே, அவனும் அங்கே இல்லை. தனிமையாக்கப்பட்டான். மற்றவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு அப்படி கிடைச்சது. சில நேரத்தில் கர்த்தர் சில கஷ்டத்தின் பாதை வழியாக நம்மை கொண்டு போகும்போது அது நன்மைக்காது ஏதுவாக தேவன் மாற்றுவார். ஏன்னா அப்போதான் சிலர் அடையாளம் காண முடியும், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். பாருங்க, ஆண்டு காமிப்பார், தேவ பிள்ளைய உன் வாழ்வில் வந்த கஷ்டம் எதுக்கு தெரியுமா? இன்னார் யாருன்னு பாரு, உன் குழந்தையால் யாருன்னு பார்த்துக்கோ, உன் நாத்தனார் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, உன் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்துக்கோ. அப்படி காமிக்கிறதுக்காக அந்த பாதை வழியாக கொண்டு போவாரு. அதுக்கப்புறம் நாத்தனாட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஹலோ, புரியுதா? அண்ணி அப்படின்னு உருகுனாங்கன்னா தெரியும், அண்ணி பார்த்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
யோபு இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பான்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். யார் யார் என்ன விதங்கள் இருக்கிறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுட்டான். இப்போ நான் கஷ்டப்படும் போது யார் யாரும் எங்கெங்க இருந்தாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவங்க கிட்ட யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு யோபுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் யோபு வாழ்வில் வந்த தீமைகளை நன்மையாக மாற்றினார் என்றால் நம்முடைய வாழ்விலையும் நன்மையாக மாற்ற முடியும் என்றால் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நம்முடைய வாழ்வில் நன்மையாய் மாற்றுவார். நீங்க நம்புனா கர்த்தர் அதை செய்வார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன விஷயம் தான் ஆனால் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு வருஷங்களுக்கு முன்னாடி என் செல்ஃபோன் ரொம்ப ரிப்பேர் ஆச்சு. ஸ்தோத்திரம். அது அப்பப்போ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு, ஸ்டக் ஆகி நின்றும். என் தம்பி வீட்டுக்கு போனேன். சட்டையை கலத்தி ஒரு ஹேங்கரில் போட்டுட்டு ஷர்ட்டில் வந்து அந்த செல்ஃபோனை வச்சுருந்தேன். கீழே உட்காந்துருந்தேன். என் தம்பி அதை எடுறா அப்படின்னு அந்த சட்டையை எடுக்க சொன்னேன். அவன் எடுக்கும்போது செல்ஃபோன் என்ன செஞ்சிச்சு, சுற்றி கீழே பொத்துன்னு விழுந்துச்சு தமால்னு. நான் சொன்னேன், ஏற்கனவே சோமில்ல, நீ வேற ஐசியூவில் சேர்த்துருவிய போல தெரியுதுன்னு சொன்னேன். ஏற்கனவே அது ரிப்பேர் நின்று தான் இது பண்ணணுன்னு. உடனே எடுத்து முதல்ல நம்ம என்ன செய்வோம், ஆன் ஆயிருக்கான்னு பார்த்தேன். அது ஆஃப் ஆகி கிடந்துச்சு. போச்சுடா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டக் ஆனதெல்லாம் போச்சு. இப்போ சூப்பர் ஆயிடுச்சு. உடனே தம்பி சொன்னால் வெரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல மதுரையிலே ரிப்பேர் பார்க்கறது, ராலிமலையில் வந்து ரிப்பேர் பார்த்துருக்கு அப்படின்னு. டமால் விழுந்ததில் சரியாக போச்சு போல தெரியுது. சில நேரங்களில் நான் என் தம்பி திட்டினேன், என்னடா அதே சோமலாமல் கிடஞ்சி நீ இப்படி ஆக்கிப்பிட்டியே அப்படின்னு சொன்னேன். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து கொஞ்சம் பொறுமையாடுறா, தீமையை நன்மையாக நான் மாத்துறேன்னு சொன்னேன். தீமையை நன்மையாக மாத்துறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னைக்கும் பைபிளில் மட்டும் இல்லை, இன்னைக்கும் தேவன் அதை நன்மையாக செய்கிறாரு, நன்மையாக செய்கிறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சிலுவையில் அறைந்து கொலை செய்வதில் குறிக்கோளாக இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் தீமையாய் மாறும்னு நினச்ச சாத்தானுக்கு முன்னாடி அது நன்மையாய் மாறிட்டு. ஏன்னா இயேசு மரிச்சதுனால முழு உலகமும் ரட்சிப்புக்கு வர்றதுக்கு அது காரணமாக அது மாறி போனது. இயேசு கிறிஸ்துவை மலையிலும் தள்ளி விடுறதுக்கு அவன் பிளான் பண்ணுறது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போதே ஏறது மூலமாக கொல்றதுக்கு திட்டமிட்டான். அவர் ஊழியத்துக்கு வரும்போது, அவர் 40 உபவாசம் இருந்த போது மலையில் போய் தாழ குதியும் அப்படின்னு சொல்லி அவரை எப்படியா கொன்று போடுவதற்கு குறியாக இருந்தான். அதுக்கு இடையிலே ஒரு முறை யூதரெல்லாம் சேர்ந்து மலையில் தள்ளிவிட பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போக விடாமல் தடுக்கவும் சரி, அவரை கொன்று விடுவதற்கும் சரி, எத்தனையோ முயற்சிகள் நடந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது தீமையானதாக அல்ல, அது நன்மையாக மாறி போனது என்பதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்விலையும் பிசாசு பல தீமையான காரியங்களை கொண்டு வந்தால், நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால், அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தால், தீமையை நன்மையாக மாற்றுவார். முடிந்தால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, உங்க தீமை நன்மையாய் மாறும்னு ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்க தீமை நன்மையாய் மாறும் பிரதர் சிஸ்டர், உங்க தீமை நன்மையாய் மாறும்னு சொல்றேன். நீங்க சொல்ற வார்த்தை, உங்க மனதில் உள்ள நம்பிக்கை, அது உண்மையா நடக்கும்னு சொல்றேன். அன்பானவர்களே, ஏதோ ஒரு வார்த்தை சொல்றார் பாஸ்டர், கேட்டு போனா அது நடக்காது. நான் நம்புகிறேன்னு ஏத்துக்கிட்டீங்க, அது நடக்கும். ஆமென். இரண்டாவது, மனுஷருடைய வல்லமை. மனுஷருடைய வல்லமையில 2 பிரிவுகளா நான் பிரிக்கிறேன். ஒன்று, நம்முடைய குடும்பத்துக்கு வெளியே உள்ள மனுஷர். 2, நம்ம குடும்பத்துக்கு உள்ளே உள்ள மனுஷர். ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசுக்கு வல்லமை இருக்கிற மாதிரி மனுஷனுக்கும் கொஞ்சம் வல்லமை என்ன செய்யுது, இருக்கு. அவனால முடிஞ்ச எதையா ஒன்றை செய்து, அவனுடைய கொஞ்சம் புத்தியை வச்சு, குறுக்கு வழியை வச்சு, ஏதாகிலும் ஒன்று பவரை வச்சு, பணத்தை வச்சு, ஏதாகிலும் தீமை செய்ய மனுஷன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். சிலர் வந்து எதை பத்தி கண்டுகொள்ளாம போயிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து தனக்கு தீமை ஏற்பட்டா தீமை செய்வாங்க. சிலர் தனக்கு தீமையே ஏற்படாட்டாலும் தீமை செய்வாங்க. நான் சொல்றது புரியுதா? 3 விதமான கேட்டகரியான மக்கள் இருக்காங்க. ஒன்று, அவங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, போயிட்டே இருப்பாங்க. எதை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு குரூப்பு, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன்ற ஆள் 2வது குரூப்பு. அது என்ன செய்யும்னா, அது ஒழுங்காக தான் போய்கிட்டு இருக்கும். டச் பண்ணால் கரண்ட் ஷாக் அடிச்சிடும். டச் பண்ணாத வரைக்கும் அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா சும்மா விட மாட்டாங்க, அருவாளே எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆள். ஸ்தோத்திரம். 2வது கேட்டகரி. 3வது அப்படி இல்லை, தொடையே வேண்டாம், அது எப்போவுமே கரண்ட் பாய்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி பவர்ஃபுல்லாக நீரோடையா கோபம் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு யாருமே தீமை செய்ய வேண்டாம், அவங்க விருப்பமே தீமை செய்கிறது தான் அவங்க விருப்பம். ரோட்டில் போயிட்டே இருப்பேன், ஒரு கல்லை கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன்,
இருப்பான் ரோட்டில். அவனுக்கு ஆடு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கு. மாடு அது ஒன்றுமே செய்யாது. ஆடு ஒரு எத்திட்டு போவான் பாருங்க. இவனுக்கு அவங்க யாருமே தீமை செய்ய வேண்டாம். இவனுக்கு என்னமெல்லாம் தீமை செய்கிறது தான், எப்போதும் தீமை செய்கிறது தான். கல்லை கொண்டு எரியறதையும், எதையாவது பேசுகிறதையும், ஏதாவது அடிக்கிறதையும், நாய் அப்படி தட்டி விட்டு போகிறதையும் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படியே லேசாக கிள்ளி விட்டுருவான். இவனை யாரும் கிள்ளிருக்கவே மாட்டான், ஆனால் இவன் கிள்ளுவான். இவனை யாரும் அடிக்க மாட்டான், ஆனால் இவன் அடிப்பான். யார் இவன் வீட்டில் கல் எறிய மாட்டான், இவன் அடுத்த வீட்டில் கல் எறிவான். எப்படி ஆகிலும் மோட்டர் பைக்கத்துக்கு வச்சு விட்ருவான், எதையாவது தள்ளி ஒழிச்சு வச்சிருவான். இவனுக்கு புத்தி பூரம் எப்படின்னா, அடுத்தவங்க அழும்போது இவனுக்கு ஆனந்த பூரிப்பு. இந்த கேட்டகரி, மூணாவது கேட்டகரி இருக்குல்ல, அது மோசமான கேட்டகரி. இந்த 3 விதமான மக்களை நான் அந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தால், அவரால் அழைக்கப்பட்டவங்களா இருந்தால், இந்த 3 கேட்டகரியில் உள்ள ஆட்களை சமாளிக்க, அதை நன்மையாக மாற்ற கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான், பொறுமையாக இருக்கணும். அவன் எட்டி வதைக்கா, நீங்கள் எட்டி வச்சிடக்கூடாது. அந்த இடத்துல தான் பழி வாங்குறதுக்கு கர்த்தர் கையில் விட்டுறணும். நாம் பழி வாங்கிடக்கூடாது. நாம் பொறுமையாக இருந்துட வேண்டியதுதான். கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அப்படின்னா நம்முடைய தீமைகளை நன்மையாக மாற்றுவார். அவன் அருவாள் எடுக்கும்போது நம்ம கத்தி எடுத்தோம்னா நமக்கு தீமை நன்மையாக மாறாது. எனவே கொஞ்சம் இந்த இடத்துல கவனம் செலுத்தி கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, நான் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, லாபானுடைய வல்லமையை தேவன் நன்மையாய் மாற்றினார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 19 முதல் வசனமாக வாசித்து காண்பிக்க நினைத்தேன், நமக்கு நேரமில்லை. யாக்கோபு மாமாட்ட இருந்து புறப்பட்டு அவர் போறாரு. தகப்பன் வீட்டுக்கு போகும்போது லாபான் சொல்கிறான், எனக்கு உமக்கு தீமை செய்ய வல்லமை உண்டு என்று லாபான் சொல்கிறான். ஆனால் தேவன் நேற்று ராத்திரியில் என்னை கடிந்து கொண்டார்னு சொல்கிறார். யாக்கோப்புக்கு தீமை செய்ய நினைச்ச லாபான கர்த்தர் என்ன செய்தார்? தண்டித்தார். யாக்கோபு என்னவெல்லாம் பண்ணி ஒன்றுமில்லாம ஆக்குன்னு நினைச்சான். இத்தனைக்கும் அவர் மாமனார் தான், ஒன்றுமில்லாம ஆக்குன்னு நினைச்சான். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. அன்பானவர், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவனுக்கு ஆண்டு கொடுத்து தேவன் உயர்த்தினார். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். காரணம் என்ன? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை, லாபான் போன்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் அதை நன்மையாக தேவன் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். துறவு வெட்டுவதில் ஈசாக்குக்கு பிரச்சனை இருந்தது. அவன் ஒரு முறை துறவு வெட்டினா அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அடுத்த முறை துறவு வெட்டினா அங்கேயும் பிரச்சனை பண்ணுறான், 3வது இடத்துல துறவு வெட்டினா அங்கே பிரச்சனை இல்லை. அங்கே அபிமெலேக் என்ற ஒருவன் ராஜா. அவன் ஈசாக்கு இடத்துல உடன்படிக்கை பண்ண அளவுக்கு மாறி போனது. கைதியாக ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். ரோமாபுரியில் அங்கே போகிற பாதையில் கப்பலிலே போகிறார்கள். ஒரு பெரிய பிரச்சனை, அங்கே கடல் கொந்தளித்தது, கப்பல் உடைந்து போனது. தப்பித்தால் போதும் என்று அவர்கள் கரை சேர்ந்தார்கள், நீந்தி கரை சேர்ந்தார்கள். அதுக்கிடையே நிறைய சம்பவம் நம்ம சொல்ல முடியாது. ஏராளமான போராட்டங்கள். எப்படியோ ஒரு வகையாக ஒரு தீவில் போய் விழுந்தார்கள். மெலித்தா அப்படின்ற தீவில் விழுந்தான். உயிர் பிழைத்தோம் என்ற சந்தோஷம் ஒரு பக்கம். அந்த கிராமத்தில், அந்த தீவில் குளிர், விறகெல்லாம் போட்டு ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த விறகு தீ மூட்டி குளிர் காய்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுல் அவரும் ஒரு விறகை பொறுக்கி கொண்டு போடும்போது அந்த விறகோடு கூட சேர்ந்து வந்த ஒரு பாம்பு, விஷப்பாம்பு, இந்த பவுலை கைகளை கடித்து தொங்கி கொண்டிருக்கிறது, கையிலேயே தொங்கி கொண்டிருக்கிறது. சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க. கடலுக்கு தப்பி உயிர் பிழைச்சி வந்தவனை பாம்பு விடலை. இவன் சாவுக்காகவே பிறந்திருக்கிறான், மரணம் இவனை விடவில்லை என்று. ஏன்னா கொடிய விஷப்பாம்பு. அந்த தீவு மக்களுக்கு தெரியும், இந்த வகையான பாம்பு கடித்தால் சில நிமிடங்களில் மரித்து போவான். எல்லாரும் அவனையே பார்த்துட்டே இருக்காங்க. விழப்போகிறான், கீழே விழுந்து சாக போகிறான் அப்படின்னு அவனையே பார்த்துட்டே இருக்காங்க. அவன் அந்த பாம்பை பிடிச்சி எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அவன் சாதாரணமாக நின்று கொண்டிருக்கிறான். ஒரு தீங்கும் அவனுக்கு ஏற்படவில்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு நடந்ததை மற்றவர்கள் பார்த்து வேறு முகமாகி, வேறு சிந்தையாகி, இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்க பார்வை மாறிட்டு, கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்வை மாறிட்டு. பவுலுக்கு ஏற்பட்ட தீமை, அங்கேயும் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை.
ஆமாவா இல்லையா? சில நேரம் அப்படி நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அப்பாட கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கொஞ்சம் ரிலாக்ஸ் மூச்சு விடுவதற்காக நம்ம நேரம் கிடச்சிட்டு அப்படின்னு அப்பாடன்றீங்கன்னா ஒரு ஃபோன் வரும். ஹலோ, உங்கள் மாமனார் இதை சொன்னார், இதை சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி வரும். அதோட மறுபடியும் அப்பாடன்னு உட்காங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நல்ல வேலை விடுதலை கிடைச்சிதுன்னு நினைக்கிற நேரம் ஒன்று முடிய போகிற நேரம் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். தீமை நன்மையாக மாற்றுவார், தீமை நன்மையாக மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள். தீமை நன்மை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுகிற நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட தீமை நன்மைன்னு பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் நாளாகலாம் ஒருவேளை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. என்ன நன்மை ஏற்பட்டது தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் ஆள் மட்டும் வந்து சேர்ந்தார்கள் அந்த தீவுக்கு. எதுவுமே எடுக்க முடியல. கப்பல் போயிடுச்சுது, அங்கே இருக்கிற ஜாமான்கள் போயிடுச்சுது, கோதுமையெல்லாம் கடலில் கொட்டிட்டாங்க. ஆள் மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் அந்த தீவிலிருந்து மறுபடியும் ரோமாபுரிக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு கப்பலும் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு தேவையான உணவும் வழங்கப்பட்டது, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை செய்தாங்க. ஏன் தெரியுமா? பவுல் அங்கிருந்த ராஜாவினுடைய தகப்பனாருக்கு பவுல் போய் ஜெபம் பண்ணுறாரு. அங்கே அற்புதம் நடக்கிறது, அவர் சுகமடைந்தார். அதனால அந்த ராஜா இவங்களை நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. பாம்பு கடித்தது நன்மைக்கா? ஆமாம் நன்மைக்கே. அந்த தீவில் வந்து விழுந்தது நன்மைக்கா? ஆமாம் நன்மைக்கே. அந்த தீவு மக்களும் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள் அல்லவா? காரணம் இல்லாமல் அவர் பவுலை சிறைக்கும் கொண்டு போவதில்லை, காரணம் இல்லாமல் அவர் மெலித்தா தீவுக்கும் கொண்டு போகிறதில்லை, காரணம் இல்லாமல் பாம்பு கடிக்க அனுமதிக்கவும் இல்லை. அவர் பவுலை நடத்தி வந்த பாதையெல்லாம் நன்மைக்காக மாற்றினது போல நம்முடைய வாழ்விலையும் எல்லாம் நன்மைக்காக மாற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எனக்கு இந்த கால வேளையில் கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடும் சில நேரங்களில் இப்பொழுது தீமை மத்தியில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கான ஒரு செய்தி, உங்களுக்கு அதை நன்மையாக கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, செங்கடல் குறுக்கே வந்தது நன்மையா? ஆமாம், குறுக்கே வந்தது நன்மைதான். ஆனால் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன தோணும்? ஏன் தான் இந்த செங்கடலோ, எதற்காக இப்படி குறுக்க வந்து நிற்கிதோ, வழி இல்லாமல் தடையா இருக்கிறது என்று மக்கள் புலம்பினார்கள், மோசேக்கு எதிராக எழும்பினார்கள். ஆனால் எது தடையாக இருந்ததோ அந்த தடையான செங்கடலில் தான் சத்துருக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். தடைகள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு உபகரணமாக மாறும். தேவனாகி ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, வேதத்தில் சில வசனங்களை சொல்ல முடியும். யாத்திராகமம் 9:16 தேவன் மகிமைப்படும்படியாக அது நடந்தது. 3வது பார்வோனின் சேனைகள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. 4வது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட எரிகோ பட்டணத்து மக்கள் சொல்றாங்க, ராகாப் சொல்றா, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து விடுவித்ததையும் உங்களை செங்கடலிலே பாதுகாத்ததையும் நாங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் உங்களை ஆண்டவர் நடத்தினதையும் கேள்விப்பட்டோம். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், நாங்கள் பயந்திருக்கிறோம், எங்கள் எரிகோ பட்டணத்தார் பயந்திருக்கிறார்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. அங்க நடந்த சம்பவம் இங்க கேள்விப்பட்டு நம்முடைய சத்துருக்கள் நடுங்கும்படியாக அது நடந்து போனது. செங்கடல் நடந்தது நன்மைக்காக மாறினதுங்க, நன்மைக்கு எதுவாக மாறினது. ஏன் செங்கடல் நினைக்காதீங்க, ஏன் குறுக்க பிரச்சனைக்கு நினைக்காதீங்க, ஏன் இழப்பு நினைக்கிறாதீங்க, ஏன் தடை நினைக்காதீங்க. அது வருங்காலத்தில் எரிகோவை பிடிப்பதற்கு அது காரணமாக அமைந்தது. இருதயமெல்லாம் கரைந்து போனது அவங்களுக்கு. செங்கடலில் தேவன் வழி நடத்தின கேள்விப்பட்ட போது அது நடந்தது. இன்னொரு சம்பவம் பைபிள் இருக்கு. சவுலுக்கு குடும்பத்தில் கழுதை தொலைந்து போனது. பேசலா, கழுதை காணாமல் போயிடுச்சு. கழுதை போனால் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க அன்பானவர்களே. சவுலும் வேலைக்காரனும் கழுதையை தேடி அலைந்து திரிகிறார்கள். அப்போதான் ஒரு தற்செயலாக சாமுவேலை சந்திக்க நேர்ந்தது. சாமுவேல் சொன்ன வார்த்தை ஒன்று தான், கழுதையை பற்றி கவலை படாதருங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் நம்ம கழுதையை பற்றி கவலைப்படுவோம். நான் எதையாவது யாரையாவது சொல்கிறேன் நினச்சிடாதீங்க, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகள், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இழந்து போன பொருளோ பணமோ மனிதர்களோ, நீங்கள் நேசித்தவங்க உங்களை ரொம்ப வெறுத்து நம்பியிருந்த ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சில நேரத்தில் நம்மளை விட பிரிஞ்சு போயிடுவாங்க. அது ரொம்ப வேதனை, அதெல்லாம் தாங்க முடியாத சில சூழ்நிலை. நமக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நம்ம மறந்து போகலாம். ஆமென், ஹல்லேலூயா.
ஒருத்தர் சொன்னார், நான் வேலை செய்கிற இடத்துல அந்த அம்மா எனக்கு ரொம்ப, அவங்க அதிகாரி, ரொம்ப பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க பாஸ்டர். ஆனால் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் அவங்ககிட்ட போனேன், யாரோ மாதிரி இருக்காங்க, நான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தேன், என்கிட்ட பேசக்கூட இல்லைன்னு அவர் அழுதுட்டார். அந்த மனுஷன் ரொம்ப அழுதுட்டார். நல்லா பேசின ஒரு ஆள் பேசலைன்ன உடனே அவங்களுக்கு அதை தாங்கிக்க முடியல. அற்பமாக நினைச்சதப்பா நினைக்கிறாங்க. நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நாம் நேசித்தவர்கள் சில நேரங்களில் தொலைந்து போகலாம், காணாமல் போகலாம், உறவுகள் காணாமல் போகலாம், அன்பு காணாமல் போகலாம், நம்முடைய நன்மைகள் காணாமல் போகலாம், சில ஐக்கியம் இழந்து போகலாம், சில பொருளை இழந்து போயிடலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சிலது இல்லாமல் போயிடலாம், நீங்கள் முக்கியமாக நினச்ச ஒன்று உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடலாம். இழந்தவர்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அந்த நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். மேன் ஸ்தோத்திரம். சவுலுடைய வாழ்வில் நன்மையாய் மாறிட்டு அவன் கழுதையைத்தான் தேடி போனான், ஆனால் அவனுக்கு ராஜமேன்மை கிடைத்தது. தேவன் அவனுக்கு இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டிய வேலை, நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் செய்ய வேண்டிய 3 காரியம். நாம் இப்படி செய்தால் நம்முடைய வாழ்வின் தீமைகளை அவர் நன்மையாக மாற்றுவார். ஒன்று, பவுலையும் சீலாவையும் போல பிரச்சனைகள் மத்தியில் தேவனை துதியுங்கள். ஆமென். கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றுவார்னு நான் எதுவுமே செய்யாமல் இருந்துடக்கூடாது. என் தீமைகளை தேவன் நன்மையாக மாற்ற வேண்டுமானால் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாக வேண்டும். என் வாழ்வில் நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரே, அவருடைய வசனங்கள் இருக்குது, அதன்படி நான் வாழ்ந்தாக வேண்டும். நான் விரும்புகிறபடியெல்லாம் செய்வேன், என் தீமைகளை அவர் நன்மையாக மாற்ற வேண்டும் என்பதல்ல வேத வசனத்தின் சட்டம். தேவனுடைய வசனத்தின் சட்டம் என்ன? தேவன் விரும்புவது போல நீ செய்தால், நீ விரும்புவது போல தேவன் உனக்கு செய்வார். உன் தீமைகளை நன்மையாய் மாற்ற வேண்டுமானால் தேவன் விரும்புவது போல செய்ய வேண்டும். அப்படியானால் முதலில் உபத்திரவங்கள் மத்தியிலையும் நீ கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் தீமைகளை நன்மையாக தேவன் மாற்றுவார். பவுலும் சீலாவும் அவ்வளவு எளிதாக அந்த நன்மையை காணவில்லை. அதற்காக உடம்பெல்லாம் ரணம், வலி, அடித்து போட்டது எவ்வளவு கொடுமை. அவ்வளவு கொடுமைகளையும் பாட்டு எப்படி வந்தது, துதி எப்படி வந்தது, கைத்தட்ட எப்படி முடிந்தது. கட்டுகள் நீங்கி கைத்தட்டவில்லை, கட்டுகளோட கைத்தட்டினார்கள். சொல்லுங்க, கட்டுகள் நீங்கி கைத்தட்டவில்லை, கட்டுகளோட கைத்தட்டி தேவனை துதித்தார்கள். அதான் விஷயம். பிரச்சனை மாறி துதிப்பதல்ல, பிரச்சனை மத்தியில் தேவனை துதிப்பது, பிரச்சனைகள் நடுவிலே தேவனை துதிப்பது. இன்னும் சங்கிலிகள் கட்டித்தான் இருக்கிறது, ஆனாலும் தேவனை நான் துதிக்கிறேன். அது என்னன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு துதிக்கிறது. தீமைகள் மத்தியிலும் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்ல, அவனுக்கு தீமைகளை நன்மையா மாற்றுகிறார். 2, யோபுவை போல உபத்திரவங்களிலேயும் உத்தமமாக இருங்கள். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு எவ்வளவு கஷ்டத்திலையும் உத்தமத்தை விடவில்லை. மனைவியே சொல்றா, இன்னும் உத்தமமா இருந்து என்ன பிரயோஜனம்ன்றா. அவளுக்கே பொறுக்கல. அப்படி ஒரு உத்தமமா, இவ்வளத்தையும் இழந்துட்டு இன்னும் உத்தமமா ஆண்டவரே ஆண்டவரே நின்று என்ன பிரயோஜனம்? உங்களை பார்த்து யாராவது சொன்னாலும் சொல்லுங்க, இல்லை, என் தேவனை நான் அவருக்கு உத்தமமாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பொய்யே சொல்ல மாட்டேன், நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் வரும்போது பலர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி இவ்வளோ நாள் உத்தமமாக இருந்து என்னத்தை கண்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, சாகு மட்டும் உத்தமமாக இருப்பேன்னு சொல்லணும். சாகு மட்டும் உத்தமமாக இருப்பேன். ஏன்னா நான் உத்தமமாக இருப்பதனாலே, நான் ஜெபிப்பதனாலே எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காவிட்டாலும் நான் இன்னும் ஜெபிப்பேன், உத்தமமாக இருப்பேன். இதுதான் விசுவாசியினுடைய அஸ்திபாரமாக இருக்கட்டும். ஏதாவது எனக்கு கிடைக்கும் என்பதற்காக ஜெபிக்கவில்லை, எதுவும் எனக்கு நடக்கும் என்பதற்காக உத்தமமாக இருக்கவில்லை. அவர் வார்த்தை சொல்லியிருக்க, அதனால நான் செய்கிறேன். அவருடைய வசனம் சொல்லுது, அதனால செய்கிறேன். நான் செய்வதால், உண்மையாக இருப்பதால், உத்தமமாக இருப்பதால், அவருக்கு பிரியமாக இருப்பதால், எனக்கு ஏதாவது கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, என் கண்களுக்கு முன்பாக அடையாளம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நான் உண்மையாகத்தான் இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என் தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். இந்த இடத்துக்கு வரணும். 3வது, அன்பானவர்களே, இயேசுவை போல எந்த தியாகத்திற்கும் ஆயத்தமாயிரும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வில் பிசாசு கொண்டு வந்த தீமையை அவர் நன்மையாய் மாற்றினார் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பிதாவின் சித்தம் செய்ய எந்த இடத்துக்கும் அவர் போகிறதுக்கு ரெடி. எந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் அப்படிதானா, நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது.
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உறுதித்தன்மை, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன். கஷ்டம்தான், வேதனை தான், வியாகுலம்தான், அவ்வளோ பாடுகள் தான், தாங்க முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் பிதாவே உம் சுத்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு சொன்னதுனால தான் தீமை நன்மையாக மாறி போனது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிற இந்த கால வேளையில் சகோதரா சகோதரி, இது வெறும் மனுஷ வார்த்தை அல்ல, அல்லது இது வெறும் பொழுதுபோக்கான வார்த்தை அல்ல. இது உயிருள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் தீமையை நன்மையாய் மாற்ற ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய இழப்புகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய இல்லாமைகள், உங்களுடைய அவமானங்கள், உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கண்ணீர் கதைகள் எல்லாம் நன்மையாய் மாறுவதற்கு தேவன் கிருபை செய்ய அவராலே முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்பிக்கை இருந்தா சத்தத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலையும் தீமைகளை நன்மையா மாற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தீமைகளை நன்மையாய் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஓ ரதரமா ஷந்தனா கதா நியாகலதரமோ ஷபலதரமோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தீமைகள் நன்மையாய் மாறும் என்பதை விசுவாசிக்கிறோம் தேவனே. இன்னைக்கு என் பார்வையில் வேணா தீமையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நன்மை கேதுவாய் மாற்றுகிற தேவன். அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க வசனம் பொய் சொல்லாத ஆண்டவரே, உங்க வசனம் பொய் இல்லை ஆண்டவரே, அது ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மால் செய்ய உமக்கு வல்லமை உண்டு. நீர் அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் மரித்து போனவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களுக்கு, உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு, உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தீமைகளை நன்மையாய் மாற்றுவீராக. இந்த கால வேளையில், இந்த செப்டம்பர் மாதத்தில் அதை காணும்படி செய்யுங்க. இந்த மாதத்தில் காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, என் தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார் என்று ஆலயத்தில் அவர்கள் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு நடந்தது இது, எப்படி என் வாழ்வில் இதை எப்படி சமாளிக்க போகிறேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி ஜெபம் பண்ற ஆண்டவரே. இயேசுவே, ஆசீர்வதியும், நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபம் பண்ற ஆண்டவரே. எதுவெல்லாம் தீமையாய் காணப்படுகிறதோ அதுவெல்லாம் நன்மையாய் மாறுகிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கே ரட்சணினால், இன்றைக்கு அணுக்கிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இன்னைக்கே ஒரு பெரிய அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.